கரூரில் திமுக மூத்த முன்னோடி சி பழனிசாமியின் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். கரூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் மாவட்ட திமுக முன்னோடியும் உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினருமான சி பழனிசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கரூர் மாவட்ட திமுக முன்னோடியும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான அண்ணன் சி பழனிசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து தேர்தல் குறித்து அவரது ஆலோசனைகளை பெற்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 91 வயதானாலும் உடலில் தான் தளர்வை காண முடிகிறதே தவிர அவரது உள்ளம் உறுதியாக இருக்கிறது. கருப்பு சிவப்பின் கம்பீரம் குறையவில்லை. கொள்கை பற்றுமிக்க மூத்தோரின் வாழ்த்துக்களோடு வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கரூரில் திமுக மூத்த முன்னோடி சி பழனிசாமியின் இல்லத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். கரூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் மாவட்ட திமுக முன்னோடியும் உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினருமான சி பழனிசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனிடையே இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கரூர் மாவட்ட திமுக முன்னோடியும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான அண்ணன் சி பழனிசாமியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்து தேர்தல் குறித்து அவரது ஆலோசனைகளை பெற்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 91 வயதானாலும் உடலில் தான் தளர்வை காண முடிகிறதே தவிர அவரது உள்ளம் உறுதியாக இருக்கிறது. கருப்பு சிவப்பின் கம்பீரம் குறையவில்லை. கொள்கை பற்றுமிக்க மூத்தோரின் வாழ்த்துக்களோடு வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார்.